பொன்னியின் செல்வன் படத்தை குறிப்பா PS2 மணிரத்னம் நல்லா வெச்சு செஞ்சதோட தாக்கம் இன்னும் தீரல குறையலன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, மணிரத்னத்தால சரிவை சந்திச்ச கல்கி அது என்ன சரிவுன்றத பத்தியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எதை ஆரம்பிச்சாங்கன்றத பத்தியும் ரெடி 1 2 3 சீக்கிரம் ரெடி ஆகுங்க சூப்பர் ஸ்டாருக்காக அப்படின்னு ஒரு நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அது என்னன்றத பத்தியும் ஒவ்வொன்னா பார்க்க வாங்க. உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல நம்ம மணிரத்னம் சார் PS1 PS2 எடுத்ததும் அதுல PS1 அளவுக்கு PS2 போகாததும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாவல்ல இருந்த பல விஷயங்களை மணிரத்னம் சார் தன்னிஷ்டத்துக்கு மாத்தினதாலே தான் PS2 படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கலன்னும் ஒரு கருத்து நிலவர இந்த நிலையில PS2 பாதிப்பு கல்கிய கூட விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த வருஷம் சென்னையில நடந்த புத்தக கண்காட்சியில பொன்னியின் செல்வன் நாவல் வியாபாரமே ஆகலையாம். கண்காட்சியில இருந்த மொத்தம் 1000 அரங்குல 500 அரங்குகள்ல பொன்னியின் செல்வன் நாவலை சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் சுத்தமா சேல்ஸே இல்லையா. புத்தக கண்காட்சி இல்லாதப்ப கூட மாசத்துக்கு 200 காப்பிகள் சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில இப்போ ஒரே ஒரு காப்பி சேல்ஸ் ஆகிறது கூட பெரும் பாடா இருக்கா. வருஷத்துக்கு 1 லட்சம் காப்பி சேல்ஸ் ஆகிட்டு வந்த நிலையில இப்போ 5000 காப்பி சேல்ஸ் ஆகிறது கூட பெரிய விஷயமா இருக்குன்னு ஒரு பதிப்பாளர் வருத்தத்தோட சொல்லி இருக்காரு. PS1 அதாவது பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியானப்ப கூட சேல்ஸ் நல்லா தான் இருந்துச்சாம். ஆனா PS2 வெளியானப்புறம் தான் நாவலோட சேல்ஸ் சுத்தமா படுத்துடுச்சாம். PS2 தாக்கம் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து மக்கள் மனசுல இருந்து மறந்து அதுக்கப்புறமாவது நாவலோட சேல்ஸ் சகஜ நிலைக்கு வருதான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி பார்த்துடலாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் லால் சலாம் படத்துல கேமியோ பண்ணி இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பொங்கல் ரிலீஸ்னு சொன்ன இந்த படம் திடீர்னு பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி போச்சு. இந்த நிலையில இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் ஜனவரி 26ஆம் தேதி சென்னையில நடக்க போகுதுன்னும் தலைவரோட குட்டி கதைக்கு ரெடி ஆகுங்கன்னும் படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. என்னை மாதிரியே நீங்களும் தலைவரோட குட்டி கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஆம் மீ கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்கிட்டு இருக்கிற படம் தான் தக் லைஃப். நாயகன் படம் வெளியாகி சுமார் 37 வருஷங்களுக்கு பிறகு கமல் அண்ட் மணிரத்னம் அண்ட் கோ மீண்டும் இணைகிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட படப்பிடிப்பு போன வாரமே ஆரம்பமாகும்னு எதிர்பார்த்த நிலையில ஜனவரி 24ஆம் தேதியான இன்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பிச்சு இருக்கிறதா வெளியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பார்த்த ரசிகர்கள் இப்போன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷ பெருமூச்சை விட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.